அவன் போன்ல லைன்ல இருக்கான். அப்படின்னு உனக்கு பணக்கு பேசு. பேசி தொலைகிறேன். என்னம்மா இப்படிலாம் சொல்ற? அப்புறம் இத்தனை நாள என்ன உங்களுக்கு ஞாபகம் வரல, இப்பதான் போன் அடிக்க தோணுதா? நீதான் புணக்குல இருந்த, அதான் போன் பண்ணல. புணக்குல இருந்தாலும் ஏன் உனக்கு போன் பண்ண தெரியாதா? அதை விடுமா. ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணி பேசுறா. இது சந்தோஷமா தான் பேசுவேன். இது கோவப்பட்டு பேசினா எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாய மூடு. யார வாய மூடுன்னு சொல்ற? உங்க அப்பாவை தான் சொல்றேன். ஓஹோ அப்படியா, சரி. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன், அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்படி என்ன விஷயம்? என்னம்மா இப்படிலாம் கேக்குற? எனக்கும் அவருக்கும் 25 வருஷம் கல்யாண நாள். ஓஹோ அப்படியா? ஆமாமா, நீ ஏன் மறந்துட்ட? சரி, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. சரி, அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. நல்ல விஷயங்கிற என்னன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. அப்படியே புஷ்பா கிட்ட நைஸா பேசி பணம் கேளு. நம்மளும் சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாம் காலி ஆயிடுச்சுல. கேக்குறேன் ஐடியா. என்னம்மா அமைதி ஆயிட்ட? யாரோ வந்துட்டாங்க, அதான் பக்கத்துல பேச போயிட்டேன். என்ன நல்ல விஷயம்னு சொல்லு. மாமனாரும் மாமியாரும் வீட்டை விட்டே போயிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாமா, நான் பண்ண ஒரு கூத்துனால வீட்டை விட்டே போயிட்டாங்க. அதுவும் இல்லாம சுதா பொண்ணு ஜோதி இருக்கால, அவளும் வீட்டுக்கு வந்தா. அவைய உன் வீட்டுக்கு வரணும். முன்னாடி ஆச்சு, எதுவும் பிரச்சனையா? அப்புறம் சொல்றேன் இரு, நீ மேல சொல்லுதா. அதாமா, ஒரு விஷயம் நடந்துருச்சுமா. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கொழுந்தனார் பொண்ணு ஜோதி உன் வீட்டுக்கு வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். ஆமாமா, அதே தான் நானும் நினைக்கிறேன். மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். பெருசுங்க 2 தான் வீட்டை விட்டு கிளம்பிடுச்சுல, அப்புறம் சந்தோஷம் இருக்காதா? என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மனுஷன் பாட்டுக்கு மேல இந்த மனுஷன் அம்புட்டு கோவத்துல இருக்காரு. 2 பேரும் வீட்டை விட்டு போனதுக்கு நீ என்ன பண்ணுவ? அப்புறம் ஏன் உன் மேல இம்புட்டு கோவா? அட, அதை ஏமா கேக்குறேன். அந்த மனுஷன் 2 அடி கூட அடிச்சிட்டாரு என்னைய. அது மாப்பிள்ள உன்னைய அடிச்சாரா? அவர் உன்னை அடிக்கிற வரைக்கும் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? என் புள்ள மேல கைய வைக்க அந்த ஆளுக்கு என்ன உரிமை இருக்கு? சும்மா நீரியா, நீ வேற. அதான் என் புள்ள அடிப்பானாவே. நேர்ல போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அட, அப்பா என்னம்மா சொல்றாரு? உங்க அப்பனுக்கு என்ன ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்காரு, அதான் மாப்பிள்ள அடிக்கவும் கோவம் வந்துருச்சு. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நம்மளை விட்டு 2 சனியை தொலைஞ்சு போச்சு. எப்படியும் நம்ம சந்தோஷப்படுக்கணும்ல. புருஷன் நீ அடிச்சா என்ன செஞ்சா என்ன, நான் நிம்மதியா இருப்பேல, அதை நினைச்சு சந்தோஷப்படுத்த வேண்டியதான். ஆமாண்டி, அதுவும் ஒரு விதம் நல்லதுதான். என் புருஷனை அடிச்சதும் திட்டினதும் அதை பத்தி நீங்க எதுவும் நினைக்க வேணாம். அப்பாவை கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஐயோ, நான் வரலடி. உன் புருஷன் அவ்வளவுதான், என்னையும் உங்க அப்பாவையும் முறைச்சே கொண்டுருவாரு. அதெல்லாம் அப்பதாமா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இந்த வீட்டுல யார் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ராஜ்யம் எல்லாம் என்கிட்ட வந்துருச்சே. யார் என்னத்த கேட்க முடியும்? 2 பேரும் உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா, வரேன். என்னம்மா இப்படி அசால்ட்டா சொல்ற? கையாலே கேக் செஞ்சிருக்கேம்மா. நீங்க 2 பேர் வந்தீங்கன்னா 3 பேர் நல்லா சாப்பிடலாம். எதை கேக்கையா? ஆமாமா, நல்லா டேஸ்டா தான் செஞ்சிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. நான் உங்க 2 பேர்த்தையும் இப்பயே வர சொல்றேன். ஆமா, இந்த பெருசனை தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சு. அப்ப நீ அப்பாவையும் தனியா இருக்கீங்க. நீ வந்து நீங்க 2 பேரும் கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால நீங்க 2 பேருமே உடனே புறப்பட்டு வாங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. இங்க வாங்க. ஐயோ, மாப்பிள்ளை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆள் நினைச்சு நீயே பயப்படுற? நான் இருக்கேல, அந்த மனுஷன் எதுவும் சொல்ல மாட்டாரு. என்ன பண்றீங்கன்னா உங்க 2 பேர் துணிமணி எடுத்து வச்சுட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வரீங்க. என்ன சரியா? வேண்டாமா, வர போறியா இல்லையா நீங்க? ஆக நானே என் கையால செஞ்ச கேக்கெல்லாம் வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுமா, வாமா. அப்பா இங்க ஆவலா இருக்காரு கேக்கு சாப்பிட்டு. சரி, 2 பேரும் கிளம்பி வரோம். சரிம்மா, சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக சமைச்சு வைக்கிறேன். சரிதா, நான் போன் வச்சுட்டுமா? சரிம்மா. எப்பா, நம்ம செஞ்சு கேட்காது எம்புட்டு வாசமா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் முதல்ல ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்பா அம்மா வரட்டும், அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம். நீ எப்பயா வந்த? அம்மாவையும் அப்பாவையும் பத்தி உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தீல, அப்பவே வந்துட்டேன். அதுவா? எங்க அம்மாட்ட சொல்லி வைப்போம். சரி, பாவம் அவங்களும் தனியா அங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், 2 பேரும் இங்கே இருக்கட்டும். அதுக்கு தான் நானும் ஃபோன் பண்ணேன். வாய் மூடு. ஏயா, கேக் செஞ்சிருக்கேன் பாரு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அது கேக்கா? நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. அம்மாவையும் அப்பாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நல்லா ஜாலியா இருக்கலாம் நினைச்சியா? ஒரு நாள் நடக்கவே நடக்காது, பாத்துக்கோ. எம்புட்டு கேடு கெட்டவ நீ. எப்படிலாம் யோசிக்கிற? சி, உன்னையெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இந்த பையன் பரத் வீட்டுக்கு போய் விட்டு வரேன்னு போறானே, ஆளை காணாமே. போன் பண்ணாலும் போன் எடுக்கலையே. கடையில நான் நிம்மதியா உட்கார முடியல. சரி, வீட்டுக்கு வந்துருப்பானேன்னு பார்த்தா என்ன உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு குழு குழுன்னு கொண்டாடிட்டு இருக்கியா? மனசுல அப்படியே பெரிய இவன் நினைப்பா செஞ்சதா எல்லாம் நடக்கணும் பண்ணணும்ட்டு. ஆமாயா, அப்படிதான். என்ன நினைச்சுக்கோ நீ? அப்பா அம்மாவும் இப்ப வரையும் தான் சொல்லிருக்காங்க, இங்கதான் இருப்பாங்க. இனிமேட்டு இனிமே நீ எதுவும் கேட்க முடியாது, சரியா? எது கேட்டினாலும் உடனே வீட்டை விட்டு துரத்திட்டு பாத்துக்கோ. போறேன்டி, போறேன். என்னையும் உங்க அப்பனையும் ஆத்தாலையும் வீட்டை விட்டு துரத்துறதான் என் வேலையே. என் வீட்டுக்கு வந்து என்னையே துரத்துறாலாம். எப்பப்பா என்னமா பிளான் பண்றா? சி, நீலாம் எதுவும் சொல்லக்கூடாது. மேல ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்துட்டு உனக்குன்னு வட்டி முதலமா கொடுப்பான் பாத்தியா? அப்பதான் தெரிய போகுது எல்லாமே. ஆமா, இப்பெல்லாம் என்னைக்கு திருந்தவும் மாட்டா, திருந்த போறதும் இல்ல. ஒத்த பிள்ளைக்காக நான் உன்னை சகிச்சுட்டு போறேன். இல்லைன்னா எப்பயோ உன்னை டைவர்ஸ் பண்ணிருப்பேன். ஆமா, புள்ள தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுவானே தான் நானும் அமைதியா போறேன். செஞ்ச கேக்க அப்படி கீழே தள்ளி விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு நீ நிம்மதியா இருக்கலாம்னு பாத்தியா? ஓ, அது நடக்கவே நடக்காதியா. என்னைக்கு இந்த புஷ்பா உனக்கு டைவர்ஸும் கொடுக்க மாட்டா, எதுவும் தர மாட்டா. ஏன் இம்புட்டு மாசம் உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்கதானே தங்குனாங்க? ஏன் அப்பா அம்மா கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு என்ன கெடுதல்? இங்க வரக்கூடாது, எதுவும் தங்கக்கூடாதுன்னு பெரிய பேச்சு பேசிட்டு போற.
போயா போ, எங்க போனாலும் இங்க தானே வந்தாகணும். கொண்டாட்டியும் வேணா ஒண்ணு வேணான்னு போறியே. இத்தனை வருஷமா இல்லாம இப்ப சன்னியாசி எப்ப போறியோ? இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலையா, வெளியே போறாரா, அப்படியே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு குழுன்னு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் ஒரு நாள் நடக்காது. என்னைக்கு இந்த புஷ்பா கிட்ட அடிமையா தான் இருக்கணும். ஆமா, வேணும்னா போ. தள்ளி விட்டா அவங்களா சாப்பிட மாட்டோமா? வச்சிருக்காங்க பேரை மாணிக்கம் கீரிக்கன்ட்டு. மாணிக்க மாதிரி மாப்பிள்ளைன்னு ஆரம்பத்தை சொன்னாங்க. ஆனா இப்ப தகர டப்பா மாதிரி இருக்கா அந்த ஆளு. ஐயா, இவர் வீடு தானே காலியா இருக்குன்னு சொன்னாங்க. இவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்காரு. அம்மா அம்மா, சொல்லுங்கப்பா, என்னப்பா வேணும்? வீடு பார்க்கணுமா? இங்க பக்கத்துல எங்க வீடு ஒண்ணு காலியா இருக்கு. யாருக்குப்பா தம்பி வேணும்? உனக்கா? இல்லம்மா, எங்க தாத்தாக்கும் அப்பைக்கும். ஓ அப்படியா, பெரியவங்களுக்கு வேணுமா? ஆமாமா. ஓரளவுக்கு அது சின்ன வீடா தான் இருக்கும். 2 பேருக்கு அது போதுமானதுதான். பாக்குறீங்களா? காமிக்கட்டுமா? சரிம்மா, நீங்க முத வீட்டை காமிங்கம்மா, அப்புறம் பார்த்துட்டு என்னதுன்னு சொல்றேன். சரி தம்பி. இந்த மனுஷன் காட்டு வரப்புக்கு போய் வேலை பார்த்து கலப்பாத்துன்னு இப்படி தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் எலிப்படாட்டி என்ன, நம்மளே போய் காமிச்சிருவான். என்ன துர்கா? ஓஹோ, முடிச்சிட்டீங்களா? இந்த பையன் நம்ம வீடு பார்க்கணும்னு வந்திருக்கு. ஒரு எட்டு போய் காமிச்சு வரீங்களா? சரி, நான் போறேன். இல்ல நான் போய் காமிச்சுட்டுமா? போய் கலப்பா இருக்கீங்க. நானே பாத்துக்கிறேன் துர்கா. சரிங்க, அப்படியே மெதுவா எந்திரிங்க. அப்படியே கையை பிடிச்சி எந்திரிங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் துர்கா, நான் எந்திரிச்சிருவேன். நவுரு. வாங்க தப்பி, வீடு பார்க்கலாமா? சரி தாத்தா. இதான்ப்பா ஹாலு. சரி தாத்தா, உள்ளார கிச்சன் ரூம்லாம் இருக்கும் போல இருக்கு. வாங்க காமிக்கிறேன். அப்படி அதனால இவர் வாடகைக்கு தான் வீடு விட போறாரு. ஒத்திக்கு இருக்காது. வாடகை கேட்கறதா கம்மியா தான் கேட்கணும். ஏன்னா வயசானவங்களா வராங்க, பாவம் அவங்களும் கஷ்டப்படுவாங்களே. என்ன தம்பி, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன தம்பி சொல்ற? காத்தோட்டமா அமைதியா இருக்கு. ஓ அப்படியா, சரிப்பா. எனக்கு பிடிச்சா ஒண்ணும் இல்ல, நீ இங்க இருக்க போறது இல்ல. உங்க தாத்தாக்கு அப்பைக்கும் பிடிக்கும்ல. நான் பார்த்து என்ன சொன்னாலும் தாத்தா ஓகேன்னு தான் சொல்லுவாரு. அப்புறம் என்ன, நாளைக்கே அவளை கூட்டிட்டு வந்துருங்க. சரி தாத்தா. அப்புறம் வாடகையை பத்தி ஒன்னும் பேசலையே நீங்க? வாடகையா தம்பி? தம்பி மாசம் 1000 ரூபாய் போதும். அப்படியாங்கம்மா? சரிம்மா, கொடுத்துடலாம். நீங்க தாத்தாவையும் அப்பையும் கூட்டிட்டு வந்துருங்க வீட்டுக்கு. சரிங்கம்மா, இப்ப கிளம்புறேன். இந்த வீட்டை யாருக்கும் விட்டுறாதீங்கம்மா, இது எங்களுக்கு தான். சரிப்பா பேரண்டி, அதான் சொல்லிட்டீல, பாத்துக்கலாம் போ. சரிம்மா, நான் வரேன். வரேங்கய்யா. வாப்பா. வீடு ஏற்கனவே 2500 ரூபா வாடகை கொடுத்துருக்கோம், இன்னும் 1000 ரூபான்னு சொல்ற? ஆமாங்க, இது வயசானவங்களா வராங்களே, அவளையா சிரமத்தை உண்டாக்கிட்டு, அதனால 1000 ரூபாய் கேட்டேன். இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டு 1000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான். பரவாயில்ல விடுங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா வருங்க, பெரியவங்களாம் வராங்க. சரி இருக்கட்டும் விடுங்க. 1500 ரூபாய்க்கு கொடுத்தோம், இப்ப 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ சொல்ற. சரி பரவாயில்ல. சரி வாங்கய்யா, நம்ம வீட்டுக்கு போலாம். போ, கதவு சாத்திட்டு வரேன். அப்பா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா 2 பேரும் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. நம்ம மச்சி வீட்டுல தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு என்னன்னா நம்ம வீட்டை காலி பண்ணி தர மாட்டேங்குது. நீங்க என்னன்னா இருக்கல வாடகை வீட்டுக்கு போறோங்கிறீங்க. 2 பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் வாடகை வீட்டுல இருக்கணும்? இன்னைக்கு அந்த வீட்டுல தான் சண்டை ஆயிடுச்சு. சரி, திருப்பி அங்க போவேனா? 2 பேரும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்கப்பா. கதிரு, நீ வந்ததுல நானும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன், அங்க வரலன்ட்டு. ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. வரத்து இப்படி மழுப்பும் போதே நினைச்சேன் இதுவே நடந்துட்டு இருக்குன்னு. அதான் நானும் நேர்ல வந்தேன். நேர்ல வந்தாதான் தெரியுது நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. வேண்டாம்ப்பா, கூட உங்க கஷ்டம் முடியட்டும். வேண்டாம், நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. புஷ்பாணி மாதிரி சுதானா இருக்க மாட்டா. 2 பேரும் நல்லா பாத்துக்குவா. இத்தனை வருஷமா உங்களை பாத்துக்கலையா? அது 2 பேரும் நம்ம வீட்டுக்கே வந்துருங்க. 2 பேரும் வரலன்னா வரல, அவ்வளவுதான். என்ன கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காத, சரியா? நீ வீட்டுல தங்கிதான் இப்படி ஆகி போச்சு. வெளியே துரத்தி விட்டாவ. அடுத்து உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணாடி ஏதாவது சொல்லி எங்க 2 பேர்த்தையும் வெளியே துரத்தவா? அப்ப நாங்க 2 பேரும் எங்க போறது? இப்போதைக்கே நாங்களும் நிம்மதியா இருக்கணும்ப்பா. ஏதோ இன்னும் நாங்க எம்பிட்டு காலம் இருக்க போறோம். இருக்கிறது கொஞ்ச காலம், இருக்கிறத நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ல. அது நீ புஷ்பா வீட்டுக்கு போகும்போதே யோசிச்சிருக்கணும். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம்? பெரியவன் கூப்பிட்டு ஆசையா வாங்க இங்க இருந்துட்டு போங்கன்னு. அவன் ஆசைக்கு அந்த வீட்டுல இருந்தாச்சு. இதோட போதும், நமக்குன்னு யாரும் வேணாம், சரிங்களா? கடைசி காலத்துல நம்ம தூக்கி போட ஆளுங்க இருந்தா போதும். மத்தபடி நமக்கு யாரும் வேண்டாம். நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. சொல்றதை கேளு கதிரு, பேசாம உன் வீட்டுக்கே கிளம்பி போ. எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நாங்க எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிட்டோம். அப்ப நீ போகலன்னா இங்கேயே இரு. நான் என் பேரன் வீடு பார்க்க போயிருக்கான். வீடு பார்த்து வந்தது நாங்க வந்தோடனே கிளம்பிடுறோம். ஆகா, சித்தப்பா வீடு தெரிய வந்துட்டாரா? போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். வாப்பா பரத்தி, நான் வீடு பாத்துட்டியா? வீடெல்லாம் பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. காத்தோட்டமான வீடு, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் என்ன, வா இப்பே கிளம்பிடுவோம். சரி பையி. ஆனா சித்தப்பா, இந்த பரத்து 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அப்பெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப போய் வீடு பார்த்துட்டு இருந்திருக்கியா? ஏண்டா, அவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. தனியா வீட்டுல இருந்து என்னத்த பண்ணுவாங்க, என்னத்த சாப்பிடுவாங்க? அதுதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்ல. இல்ல சித்தப்பா, நான் இவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவங்க 2 பேரும் தான். டேய் கதிரே, பரத்துக்கும் எதுவும் சம்மந்தமும் இல்ல. நாங்க தான் வீடு பார்க்க சொன்னோம். அவனை புடிச்சு திட்டிட்டு இருக்காத. அவன் தான் இப்படி நேரம் அலைஞ்சு வீடு பார்த்தான். பாவண்டி நம்ம புள்ள கதிரு. எல்லாருக்கும் பாவம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாரு, நம்ம தான் நடு ரோட்ல நிக்கிறோம். அவன் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கான். நம்ம எதுக்கு எதிர்பார்க்கணும், கூப்பிடணும், வாங்கணும், போங்கணும்? தேவையா அவங்களுக்கு? நம்ம பாட்டுக்கு செவனே தனியா நிம்மதியா இருக்கலாம்ல. தாத்தா இப்ப என்ன சொல்றீங்க? பேர் நமக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வீடு பாத்துருக்கா. இப்ப வரீங்களா இல்ல என் கூட? சரி போலாம். நான் ஊர் பக்கத்துல நாங்க துணிமணிலாம் எடுத்துட்டு கிளம்பணும். ஆசைப்புள்ள சுவாதிக்கு நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. போய் அந்த வேலையை பாரு போ. அம்மா, நான் சொன்னா கேளுங்க. போய் சாப்பாடுக்குன்னு என்ன பண்ணுவீங்க? கூலோ கஞ்சியோ எது எங்களுக்கு வாய்க்கு போதோ அதை நாங்க சாப்பிட்டுக்குவோம். அங்க வந்து உன் வாழ்க்கையும் உன் பிள்ளைங்க வாழ்க்கையும் நாங்க எடுக்கவா?
தேவையே இல்லை. அதுவும் இல்லாம நாங்க அங்க வந்தா உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு வைப்பா. உங்களுக்குலாம் அது வாய்க்கு போவாதுப்பா. நாங்க எங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அம்பிட்டு தான். வேறாண்டி துணிமணி மூட்டை எடுத்து முன்னாடி போ, நாங்க வாரோம். சரி பையே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா என் பேச்ச நீ? ஏண்டி இப்ப இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. வீட்டுக்கு வரவும் தான் எல்லாம் தெரியுது. உங்க அப்பா என்ன என்னைய தான் திட்டிட்டு போறாரு. பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சாரிக்கா. சாரி சொல்லி என்ன ஆக போகுது? அப்பா அங்க வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன ஆக போதோ தெரியல. வீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்பையும் தாத்தாவும் இங்க கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. அதெல்லாம் வந்துருவாங்க 2 பேரும். இங்க அவங்களாம் இங்க வரமாட்டாங்கடி. அதெல்லாம் தனியா போனதான் நினைப்பாங்க. கண்டாதான் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. இருந்தாலும் பாவம் என்னமா பண்ணுவாங்க. வேணா பேசி கூட்டிட்டு விட்டுமா வீட்டுக்கு. நீ வேற ஆரம்பிக்கிறியா? அவங்க அப்பா போயிருக்காருல, வரட்டுண்டி. சொந்த பந்தங்க எல்லாத்தையும் சந்தோஷமா கூடி நிச்சயதார்த்தம் பண்ணலாம் நினைச்சோம். ஆனா இப்ப நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. யாரும் வரமாட்டாங்களாமா. அப்ப ஆண்டி அதுங்காட்டி அந்த விஷயத்துக்கு போயிட்ட. அப்பா என்ன யோசனை சொல்றாரோ தெரியல. போன மனுஷன் தெளிச்சு வராரா இல்ல எப்படி வராருன்னு தெரியல. என்ன ஆனாலும் என்னை தான் திட்டுவாரு, கத்துவாரு. இத்தனை நாள் வரைக்கும் அப்பா என்னை திட்டதே இல்ல. என்னை ரொம்ப திட்டிட்டு போயிட்டாரு. பண்ண விஷயம் அப்படி. ஆமா, மறந்துட்டு பேசாத. பாப்பாவை இப்பெல்லாம் திட்டாதம்மா, பாவம் அவ. ஆமா, பாப்பாவன் பாப்பா. அப்பா மாதிரி இருந்துட்டு இவ பண்ற வேலையெல்லாம் தெரியலையா உனக்கு? இதாண்டி இப்படி இடம் கொடுக்குற. அதான் இவளும் ஓவரா ஆடுறா. எல்லாரும் என்னையே காரணம் காட்டி திட்டுறீங்க. போங்கம்மா. நான் இனிமே முன்னாடி கோவம் வந்துருச்சா? பண்ற விஷயம்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போற? அத்தியா கோச்சிட்டு போறத? இதுமா ஏதோ பண்ணிட்டா. உன் மேல உள்ள பாசத்துல இப்பெல்லாம் பேசிட்டா. பேச சொல்லி அவளை குத்தி காமிக்காதீங்கம்மா. நீங்களும் தானே சொன்னீங்க அப்பை திட்டினதுக்கு. பொண்ணை எதுக்கு இப்பெல்லாம் திட்டுறாங்க பேசுறாங்கன்ட்டு. அப்ப அவளுக்கு இருக்காதா? அதுக்கே இவ்வளவு கோவம் வருது. அப்ப என் தங்கச்சி கோவம் வராதா? தங்கச்சி அப்படியே மெச்சிக்கோ. நீ மட்டும் இங்கே இருக்க. போ போய் தங்கச்சி கூட போய் சமாதானப்படுத்து. போ, பண்ணது ரைட்டு தான், இந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆமாம்மா, நான் அப்படிதான் சொல்லுவேன். போடி மதா. என் மேல எதுக்குமா கோவத்தை காமிக்கிற? அப்பா நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. என்னங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? அத்தை மாமா எங்க? அவங்களை கூட்டிட்டு வரலையா? இனிமேட்டு நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்களாம். என்னங்க சொல்றீங்க? என்னப்பாச்சு? எல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சா? எங்க அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டேன், வர மாட்டேன்ட்டாங்க. உங்க வரல நம்ம என்னங்க பண்றது? இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படுறதுக்கு எதுக்காக? அதுவும் வாடகைக்கு வீட்டுக்கு போறாங்க. என்னங்க பண்ண முடியும்? உங்களோட சொல்லி பார்த்தாச்சு, வரலன்ட்டாங்க. இஷ்டப்படி விட்டுருங்க சரிங்களா? அவங்க இன்னும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாமா இங்க இருமா பக்கத்துல இருமாலாம் சொல்ல வேணாம். விருப்பப்பட்டா வரட்டும், நல்லபடியா பாத்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா விட்டுணும். தேவையில்லாம கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வீட்டுல இருக்கணும். டென்ஷன் பண்ணா என்ன பண்றது? நடந்தது நடந்து போச்சு. மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதெல்லாம் ஆகிற வேலையை பாருங்க. உங்களால முடிஞ்சா உங்க அப்பா அம்மாக்கு மாசம் மாசம் காசு கொடுங்க. நல்லபடியா பாத்து நினைச்சா பாத்துக்கோங்க. நான் எதுவும் சொல்லல. அதை விட்டுட்டு காய்ச்சி மூச்சுன்னு வீட்டுல இருக்கவங்க கத்துனீங்கன்னா என்ன பண்றது? உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசுனீங்களே, அப்ப அங்க கோவப்பட்டு தான் பேசுனீங்களா? இல்ல, இங்க மட்டும் எது கோவத்தை காமிக்கிறீங்க? வரலன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உடனே இந்த கோவத்தை முடிச்சுங்க. எதுவும் வேண்டாம். புஷ்பாக்கா வீட்டுல இருந்துட்டு இன்னமும் மனசங்கடம் தான் அவங்களுக்கு ஆகும். அதனால இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க சரிங்களா? மத்தபடி அத்தையும் மாமையும் பாக்குறது செய்யறது எதையும் நான் குறை சொல்லல. அப்படியே பாருங்க, எல்லாம் செய்யுங்க. விட்டுட்டு எங்க மேல கோவத்தை காமிச்சிங்க அவ்வளவுதான். அதே மாதிரி என் பிள்ளைங்க மேலே கோவத்தை காமிச்சிங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமா, பாத்துக்கோங்க. வாடி உள்ளார போலாம்.